இல்லை நம்மளுக்கு குடிக்க தண்ணி தேவைப்படுதுலப்பா. குடிச்சுதான்ப்பா தண்ணி தாமா இருக்கு. தண்ணி தேடிக்க இருக்கவங்க எப்பா எங்கெங்கேயோ ரோப்புக்கார் விடுறீங்களே எப்பா. அரசாங்க அதிகாரிகளே, அறநிலையத்துறை அதிகாரிகளே, அதுக்கப்புறம் யாருப்பா தொல்லியல் துறை அதிகாரிகளே, எங்கெங்கேயோ ரோப்புக்கார் விடுறீங்க. இங்கே ஒரு ரோப்புக்கார் விட்டாண்ணே. அவ்வளோ தூரம் பொறுமையாக ஏறி வந்துட்டேன். இதுக்கு மேலே பார்த்து பார்த்து வா வா. யாரா சித்ராவா கொக்காவா? யாரா யாருகிட்ட? ஆனால் இதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ள விட்ட கண்ணீர் இருக்கே கடவுளே. முருகன் தான் மலை ஏறி உட்காந்தாருன்னா உனக்கு என்ன நோக்காடு? நீ ஏன் மேலே உட்காந்த? கீழே இருந்து பார்க்கறதுக்கு இந்த மலை மேலே அந்த கோயில் இருக்குமா தெரிஞ்சு. ஆனால் பக்கத்துல இருந்து பார்த்தா இதுதான் தெரியுது, கோயிலை காணும். கோவில் பேர் தவளகிரீஸ்வரன். ஏன் தவளை வச்சுட்டாரா? அதாவது இந்த பர்வத மலை ஏறுறேன், வெள்ளியங்கிரி மலை ஏறுறேன், திண்டுக்கல்ல ஒரு மலை ஏறுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு தயவுசெய்து ஏறாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஏறிப்போம். நாக்கு தள்ளிருச்சு, கண்ணு இப்படி மேலே சுருகுது. படுக்கலாம்னு பார்த்தா படுக்க முடியல, உட்காரலான்னு பார்த்தா காலு கிட்டு ஆடுது வடிவேல் கணக்கா. கோவில் மேலே மலை மேலே இருக்கிறதுனால ஒரு மலை தப்பிச்சது இந்த காலத்தில். இல்லைன்னா இதையும் நேரத்துக்கு கல்கோரியாக மாற்றிருப்பாங்க நம்ம. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ வந்தவாசியில் இருக்கிற தவளகிரீஸ்வரர் மலைக்கு வந்திருக்கிறோம். நிறைய தெரியுது பாருங்கள், இதுதான் தவளகிரீஸ்வரர் மலை. இது கிட்டத்தட்ட பர்வத மலை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட ட்ரெக்கிங் மேலே போகிற வழிகள் அந்த பர்வத மலைக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த தவளகிரீஸ்வரர் மலை அடிவாரத்தில் இங்கே ஒரு செங்கோதையம்மன் ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சுயம்புலிங்கம் ஒன்று எழுப்பியிருக்காங்க. புடைப்புச்சிற்பங்கள் இருக்குது. பழைய காலத்து கோவில் தான். மேலே நிறைய கோட்டைகள் இருந்ததுக்கான மதில் சுவர்கள் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஜீவ சமாதி கோவில். இதை சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். இதில் 2 வழி இருக்குது. ஒன்று இப்போ படிக்கல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆஃப் ரோடு. இந்த ஆஃப் ரோடு இப்படி போகிறது, நம்ம ஆஃப் ரோடு வழியாக தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். திருவண்ணாமலையில் எந்த அளவுக்கு கார்த்திகை தீபம் எப்போ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே விசேஷம் பண்ணுவாங்க. இந்த கிராமத்தில் ஒரு கோவில் கூட ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. முடிஞ்சு அதை போய் பார்க்கலாம். இங்கே தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் இங்கே தண்ணி வருது. அந்த காலத்தில் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வழியாக தான் ஏற போகிறோம். இது அங்கேருந்து தண்ணி வர்றதே நம்ம பார்க்கலாம். தண்ணி சுனை தண்ணி, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி வருது பாருங்கள். அந்த காலத்தில் இந்த இதை பண்ணியிருக்காங்க. மலை மேலே இருந்து தண்ணி வர்றதுக்கு மன்னர்கள் காலத்தில் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு எவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுப்பா நம்ம அங்கே குடித்த தண்ணீர் இதுதான் சுனை நீர். மலை மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை ஃபாலோ பண்ணி அப்படியே போக வேண்டியதான். இங்கே ஒரு பாதை ஒன்று போட்டிருக்காங்க, அது எங்கே போகுதுன்னு தெரியல. இதில் அப்படியே ஸ்லோவாக நம்ம மேலே போகலாம். ஆமாம், வழுக்குது. செருப்பு போட்டால் வழுக்கும். வழுக்குது, வழுக்குதுல. செருப்பு கழிச்சு போயிருமா? சரி போப்பா, செருப்பு கழட்டி போட்டு போயிடலாம். செருப்பு போட்டு மலை ஏறாதீங்க. செருப்பு போட்டு மலை ஏறினா வழுக்குது. செருப்பை இங்கே போட்டுருவாங்க. அந்த காலத்துலேயே தண்ணி ஓடி வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். ஒரு கல் இந்த பாருங்க, இது ஒரே கல். இந்த ஒரே கல்லில் பல்ல மாதிரி போட்டு விட்ருக்காங்க. போட்டுவிட்டு கோர்வையாக வச்சுருக்காங்க. ஆமாம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா இது பண்ணிடலாம். இப்போ அங்கங்கே தொட்டி மாதிரி கட்டி விட்டு தேங்குற தண்ணி அப்படி தள்ளி விட்டுருக்கானுங்களா? செம்மடா. மேலே ஏற ஏற அங்கங்கே இங்கே பாருங்க, இப்படி வந்தோம். இங்கே தொட்டி மாதிரி கட்டி விட்ருக்காங்க. தொட்டியில் தேங்கி இப்படி போகுது தண்ணி. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, 3 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குதுங்க, முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மேலே ஏறுதுங்க. இது எங்கேருந்து வருதுன்னே தெரில. இப்போ பார்த்தீங்களா தண்ணி இங்கே வருதா? இங்கே மட்டும்தான் தண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த சைடு இவன் உட்காந்துருக்கான்ல, இவனுக்கு பின்னாடி மட்டும்தான் தண்ணி போகிறத பார்க்க முடியும். இங்கே தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரில. இப்போ அப்படியே மேலே போகலாம். அப்படியே செங்குத்தாக ஏறுதுங்க. போக போக இன்னுமே ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொன்னாங்க. கடினமாக இருக்கும் அப்படின்னா புதுசாக வர்றவங்களுக்கு இது கடினமாக இருக்கும். ஏற முடியாதவங்க கூட மலை ஏறியெல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. போப்பா, பொறுமையாக போ, அப்படி ஓடக்கூடாது. மேலே சிங்கம் இருக்குது, இது கடிச்சிடும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிங்கம், மண்டை பூனை எல்லாமே இருக்குது பாருங்கள். அது சேட்டை தான் ஓடுது பாருங்கள். தெரில, அங்கங்கே போட்டிருக்காங்க, அது எங்கே போகுதுன்னு தெரில. சூப்பராக இருக்குங்க அந்த மரம். ஆக்சுவலாக இதை சீயக்காய் மரம் சொல்லுவோம் நம்ம.
இதோட காய் வந்து எங்கே இந்த இருக்குது. இதை வந்து நாங்கள் சீயக்காயின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்குது. முன்னாடி போயிட்டான், மேலே போயிட்டான். எப்படி இருக்கு பாருங்க, நல்ல நல்ல கண்ணுக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு மரம். மண்டை பூனை இருக்குன்னு சொன்ன கேட்டியா நீ? ஆஃப் ரோட்ல ஏறுறது மேலே மண்டை பூனை இருக்கு, போகாத. கூலிங்காக இருக்கு. சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா மேலே போகும்போது ரொம்ப செங்குத்தாக ஏறும், பிடிப்புகள் இருக்காது. அதனால் இங்கே அங்கே போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க. எவன் பார்த்த வேலைன்னு தெரில. ஒரு வித்தியாசமான செடி ஒன்று இருக்குது. டொப்புன்னு சவுண்டு கேட்குது. சொடக்கு தக்காளிடா காட்டு. சவுண்டு கேட்குதா? அப்படியே போர் அடிச்சது அப்படின்னா அப்படியே அம்மிக்கு பார்த்து விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இங்கேயும் போகிறதுக்கு வழி இருக்குது. ஒருவேளை அங்கே போயிட்டு அந்த பாதையில் ஜாயின் பண்ணுவாங்களோ? இந்த மலை தாங்க, நம்ம அங்கே போகணும், அந்த உச்சிக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே ஜாயிண்ட் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா, என்ன பெரிய குளம் மாதிரி இருக்கே. ஆப்டிகல்ஸ் வந்தவாசின்னு எழுதியிருக்காங்க. வேற என்ன எழுதிருக்காங்க? படுத்துடுறாங்க அங்கே பாருங்க. சரியான குளம் மாதிரி இருக்குடா. நான் சொன்னேன் இல்லையா முன்னோர், அதை அந்த காலத்தில் நிறைய மன்னர்கள் இங்கே வந்து கோட்டை அமைச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்படி படுக்காதப்பா, எந்திரிப்பா. இங்கே பாருங்க, அதுக்கு உண்டான இது குளங்களாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் கரையில் பார்த்தீங்கன்னா சோறுகள் இருக்கு. இதில் இறங்கி போக முடியாது. எப்படி எப்படி நான் பாருங்க, எப்படி எப்படி நான் உள்ளே போய் இறங்கி காட்டுறேன் என்ன இருக்குன்ட்டு. வா அப்படியே பின்னாடி வா, அப்படியே பொறுமையா வா. பா கருவேல மரம் எங்கேனாலும் முளைச்சிருக்குடா. பாருங்க, இந்த குளத்தில் இறங்குறதுக்கெல்லாம் இங்கே பாரு, குளத்தில் இறங்குறதுக்கெல்லாம் வழி இருக்குது. அந்த காலத்தில் இதில் வந்து அரண்மனைகள் இருந்திருக்கு. இறங்குறதுக்கெல்லாம் வழி இருக்குது. இது பெரிய குளமாக இருக்குது. இதெல்லாம் வழி தான். ஆமாம், ஃபுல்லாகவே பாறை தான். அந்த காலத்தில் கோயிலை சுற்றி அரண்மனைகள் இருந்திருக்கும் போல். அப்படியே மேலே போகலாம். கொஞ்சம் தூரம் மலை ஏறி வந்தோம் அப்படின்னா வழி இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த வழியை விட்டு நம்ம அங்கே போய் இறங்கணுமாடா. குளத்துக்குள்ள வழி, இந்த ஒரு வழி இருக்குது. உள்ள நிறையா வந்து குருவிகள் நிறையா இருக்குங்க. இப்படி போனோம், கொஞ்சம் தூரம் வந்தவொடனே இங்கே காவல் தெய்வங்கள் ஒரு 2 கோவில் வரும்னு சொன்னாங்க. இதுதான் நினைக்கிறேன். ஒருவேளை கீழே வர்ற சுனையோட தண்ணி வந்து அந்த குளத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த குளத்தில் உள்ள சுனைன்னு நினைக்கிறேன். குளத்துலேருந்து அந்த சுனைக்கு தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே 2 கோவில் இருக்குது. எங்களோட கைடு அங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் தான் எங்களோட கைடு. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு வால் முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இவங்க வந்து இந்த மலை ஏறுறதுக்கு காவல் தெய்வங்கள். ஆளே கிடையாதுங்க கோயிலில். இந்த இங்கே இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை லீவு நாள் தான் வந்திருக்கோம். லீவு நாளில் கூட இங்கே வந்து ஜனங்கள் வரலை. இது அம்மன் சிலை. இது ஒரு சிங்கம் இருக்குது. அந்த காலத்தில் கோயில் இருந்திருக்கும் போல. இல்லை, இந்த தூண்லாம் இருக்கு. பச்சையம்மன் ஆலயம். மலை தான். அதான் இதில் கோட்டை இருந்திருக்கு, ஏதோ ஒரு கோட்டை இருந்திருக்கு. எந்த மன்னரோட கோட்டை என்னதுன்னு தெரியல, சிதலம் அடைஞ்சு தான் கிடக்கு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம அந்த வால் முனீஸ்வரரை பார்த்துட்டு போகலாம். மலையேற்றத்துக்கு மேலே போகலாம். காடா எது? ஆமாம், சுற்றி காடு, கோயில் இருக்கிற மாதிரியா? இது வந்து வால் முனீஸ்வரர். பிரேமே, அது எதையும் எடுக்கக்கூடாது, கீழே போட்டுரு. கோயிலில் வந்து எதையும் எடுக்கக்கூடாது, தப்பு. இந்த மலைக்கு வரும்போது பிளாஸ்டிக் எதுவுமே நீங்கள் கொண்டு வராதீங்க. அப்படி கொண்டு வரீங்கன்னா கையோடு எடுத்து போயிருங்க. இங்கே வந்து இது பழங்காலத்து அமைப்பு ஏதோ இருக்குது, அதில் பாட்டில் பிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து இது வால் முனீஸ்வரர். இது 2மே காவல் தெய்வங்கள் தான். பெண் முனீஸ்வரர் ஆலயம். மேடையில் ஏற அனுமதி இல்லை. பெண்கள் மேலே அதை வந்து மாற்றி போட்டிருக்கணும். பெண்கள் முனீஸ்வரர் ஆலயம் மேடையில் ஏற அனுமதி இல்லை அப்படின்றது சேர்த்து படித்தோன்னா ஒரு மாதிரி மீனிங் ஆகுது இல்லையா? ஓகே, இது மலை மேலே போகிற வழி. அந்த படிக்கட்டு பாதையும் இதுவும் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய நாவல் மரங்கள் இருக்குது. சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா நிறையா பிடிங்கி சாப்பிட்லாம் போல். அப்படியே மேலே ஏறலாம். இங்கேருந்து கொஞ்சம் கடினமாக ஆரம்பிக்குங்க. ஏன்னா உட்காரதுக்கு இடமா? இந்த குள்ளப்பைய ஏறாதனா கேட்க மாட்டேங்கிறான். டேய், மேலே மண்டை இருக்கு. மண்டை பூனையோட எச்சத்தை பாரு. டேய், மண்டை பூனை எச்சத்தை பாடுறா. மேலே செங்குத்தாக ஏறுதுங்க. ஐயா, ஏன் கொஞ்சம் திரும்பி பார்க்கணுமா?
ஆமாம் அங்கே ஒரு மலை இருக்கு, ஒத்தக்கல் தூண் ஒன்று இருக்கு. எதுக்கு நீ முன்னாடி ஏறுற? உட்காரு நீ. எதுக்கு முன்னாடி ஏறுற நீ? ஆ அப்பா படிக்கல் மாதிரி இருக்கு, ஆனால் ஏற முடியலங்க. பர்வதமலை. அல்ல அங்கிட்டு போகலப்பா, போசனா கூட அங்கிட்டு போக மாட்டா. எப்படி இருக்கு பாருங்க பாதை, சைடில் பிடிச்சி தான் ஏற மாதிரி இருக்கு. அப்பா ஏற முடியாதவங்க படிக்கட்டில் வந்துருங்க. மேலே போக போக அந்த படிக்கட்டு மாதிரியான அமைப்பு கூட கிடையாது, பிளைன் தான். டேய் இங்கிட்டு வா. ஆமாம் ஆமாம், அந்த குழந்தைங்க கீழே போய் பார்த்தது. வியூவை பாருங்கள், சுற்றி பயங்கரமாக இருக்குது. தூரத்தில் ஒரு பாறை மட்டும் மேலே தூக்கி நிற்கிது. ஆ தண்ணி கிடக்குதா? முடியல டே அபிச்சா, பயங்கரமாக தண்ணி தான் கிடக்குதா. இங்கே சொன்ன மாதிரி இருக்குது. 2 மலைக்கு நடுவில் ஒரு தண்ணி தேங்குற இடம் இல்லை, சூப்பராக இருக்கு. பாருங்க கல் ஒன்று போட்டிருக்காங்க. ஏற ஏற இன்னும் கொடூரமாக ஏறுதுங்க. மேலே வந்தோம் அப்படின்னா அந்த முனீஸ்வரர் கோவில் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படாமல் கஷ்டத்தை பார்க்காம மேலே ஏறிட்டோம் அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள்லேயே உள்ளடா எது போகிற பாதம் தெரியலையே. அதான் பாதையா? ஓ இதான் பாதையா? அதில் உட்காருங்கப்பா. எம்பட்டி கால் வலிக்குதுடா. அதில் உட்காருப்பா, என்னல்ல. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. பொறுமையாக மேலே ஏறணும். அவசரப்பட்டு ஏறணும் அப்படின்னா ரொம்ப உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது. பொறுமையாக போகலாம். இங்கே ஒரு 2 பேர் ஏற முடியலன்னு உட்காந்துட்டாங்க. வெயில் வேறு ஹெவியாக இருக்குது. கீழே ஏறும்போது வெயில் அந்தளவுக்கு தெரியல, மேலே ஏற ஏற வெயில் ஹெவியாக இருக்குது. என்னடா பக்கத்தில் வந்துட்டோமா? வர்றதா இருந்தால் கொஞ்சம் காலையில் வெயில் ஏறுறதுக்குள்ளே வாங்க, இல்லைனா சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேலே வாங்க. தண்ணி இல்லாமல் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பெரிய ப்ராப்ளமில் சந்திக்க ஆரம்பிச்சுடுவீங்க அப்புறம் தண்ணி இல்லாமல் வந்தீங்கன்னா. நான் மலையில் எங்கேயுமே தண்ணி கிடையாது, கீழே ஒரு இடத்துல வர சுனை மட்டும்தான். இது முருகன் சிவன் அங்கே வச்சு பார்த்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முனிவர் இங்கே தவம் பண்ணி சிவனை பார்த்ததா சொல்கிறாங்க. அதான் பல மன்னர்கள் இங்கே கோட்டை அமைச்சு ஆட்சி பண்ணதுக்கு உண்டான மிச்ச எச்சங்கள் இங்கே இருக்குது. இது இருக்குது, கோட்டை சுவர்கள்லாம் இருக்குது. இல்லை கோவிலுக்காக இந்த கோட்டை சுவர்கள் கட்டினாங்களா அப்படின்றது தெரில. எது எப்படியோ கோவில் மேலே மலை மேலே இருக்கிறதுனால ஒரு மலை தப்பிச்சது இந்த காலத்தில். இல்லைன்னா இதையும் நேரத்துக்கு கல்கோரியாக மாற்றிருப்பாங்க. நம்ம பயலுங்க அப்பா அருமையாக இருக்குடா, அருமையான இடம். முடியல. அதாவது இந்த பர்வதமலை ஏறுறேன், வெள்ளியங்கிரி மலை ஏறுறேன், திண்டுக்கல்ல ஒரு மலை ஏறுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு தயவுசெய்து ஏறாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஏறியிருப்போம். நாக்கு தள்ளிருச்சு, கண் இப்படி மேலே சுருகுது. கீழே நல்லா காற்று இருந்துச்சு, மேலே வர வர காற்று இல்லை. ஒரு 3 இடத்துல உட்காந்துருக்கோம். படுக்கலாம்னு பார்த்தா படுக்க முடியல, உட்காரலான்னு பார்த்தா கால் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது வடிவேல் கணக்கா. கொஞ்சம் தூரம் தான், ரிலாக்ஸ்டாக போங்க. வெயில் இருந்ததுன்னா வராதிங்க, அது ரொம்ப தப்பு. வெயில் தான் பிரச்சனை. ஆமாம், அதே அங்கே போகிறதுக்கு வழி இருக்குடா. இல்லை அங்கே பாரு, அங்கே ஒரு செவுறு மாதிரி அங்கே மட்டும் போகுது, சிலையாது. அந்த குளத்துக்கு அப்படியே நேராக பாருங்கள், ஒரு கல் மட்டும் தெரியுது. மேலே ஒரு பெரிய கல் தெரியுது, கீழே ஏதோ சிலை மாதிரி ஒன்று தெரியுது.
வாப்பா 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 வாப்பா. எங்க இருந்து? நீங்க அங்க இருக்கீங்களா? கொஞ்சம் செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ இந்த படி எடுதான். இது படி ஜாயிண்ட் ஆகுது. கீழ இருந்து ஸ்டெப் வருது. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கோயில் ஜாயிண்ட் ஆகுது. ஆமா, அங்க ஒரு குகைக்குள்ள போகும். உடனே கோயிலுக்கு போகுது. இது ஃபுல்லா படி எடுதான். அந்த சைடுல வந்து இந்த லைன் போகுது பாத்தீங்களா? ஆ இங்க பாருங்க, கோட்டை சுவர்களை பாருங்க. இது ஒரு கருங்கற்கள், அதுக்குள்ள செங்கல். ஆ ஆனா நீங்க இங்க இருந்து நடந்து வரீங்களா? ஆ இது எப்படி வரணும்னா அப்படி வந்து இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி மேல வரணும். இது ஃபுல்லா இப்படி தான் வரணும். இதுல சின்ன சின்ன படி தான் இருக்கு. ஆ இத கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெப்ஸ் தான். ஓகே. உட்கார்ந்து போலாம். பாருங்க, நல்லா உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ற. இது செங்கல், அங்கிட்டு வந்து கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ குளம் மாதிரி இருக்குங்க. இரு பிரேமே. குளம் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஆ ஏறு. போ இப்போ போ. இப்படி இப்படி வாங்க. டேய், இதில் ஏற முடியுமா? ஏய், இப்படி ஏறணும்டா. அந்த இருக்கு பாருடா. நீங்க நிக்கிறதா? இல்லை இல்லை, அப்படி ஏறணும். நீங்க நிக்க அப்படியே வாங்க. இங்கிட்டு வா. இங்கிட்டு கட்டையா. இந்த சைடு போ. இப்படி போ. சரி, தவளை கிரீஸ்வரர் தவளை வச்சுட்டாரா. இப்படி அப்படி வா. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வர மாதிரி இருந்தால் அப்படி சைடில் வாங்கப்பா. அங்கே பாதை இருக்குது, அப்படி வரணும். இல்ல இப்படி வந்து இப்படி வரலாம் மச்சான். அப்படி வரணும். மேல பாரு. இப்படி இப்படி வா. இப்படி போ. இன்னும் அங்க போ. அங்கிட்டு போ. அங்கிட்டு போல கட்டை. அப்படி போ. நிறைய போ. தவழ்றாங்க பாருங்க. தவண்டு போகிறாங்க பாருங்க. அப்படி வா. அப்படியே நேரா போ மச்சான். அங்க பாரு. அப்படி அப்படி மேலே இருக்கு. இந்த இருக்கா, இதில் ஏறணும். இத கடந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பேக் வச்சிருக்கேன் பாருங்க. ஆ அது ரிலாக்ஸ் பண்ற இடம் இருக்கு. இங்கே வா. இப்படி போ. இப்படி போ. டேய், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறியாச்சு. கோவில் பேர் தவளை கிரீஸ்வரர். நான் ஏன் தவளை வச்சுட்டாரா. அப்பா, அப்பா. ஏய், இதில் ஏறணுமா? இப்படி வாங்க. அப்படி ஏறலாமா? இப்படி வாங்க. இதான் ஸ்டெப்ஸ். கவுண்ட் வந்துட்டீங்கன்னா புல்லுருவிலாம் இருக்குடா. ஓரளவுக்கு முடிச்சிட்டீங்க பாதையை. ஆஃப் ரோடு நல்லா சீனிக்காக இருக்குது, ஆனால் ஏறது கஷ்டமாக இருக்குது. அப்பா, அவ்வளோதான். அப்படிங்க. செங்கல், இது செங்கல். அந்த சுனையை சரி பண்றதுக்கா செங்கல் வச்சிருக்காங்க. அந்த சுனையை இது பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. பாதுகாக்கிறதுக்கா செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்து செங்கல் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் உள்ளே கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே என்ன பரட்டி விட்ருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொண்டு வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மலைகளுக்கு மேலே வரும்போது இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எப்படி இருக்குது பற்றியா மலை எம்மடி. ஏயா, உனக்கு உட்காருக்கிற இடமே கிடைக்கலையா? ஏ, நீ உட்கார்ந்தாலும் ஒரு மழை தப்பிச்சு. ஆ, இது நேத்தி கடன் நினைக்கிறேன். இது வீடு கட்டணுன்றதுக்காக மக்கள் நேத்தி அந்த இடத்துல ஒரு வேர் மாதிரி ஒன்று போகுது வந்து கேப்பில். நான் அங்கே ஒருத்தன் கட்டுறான், வீடு கட்டிருக்கான் பாரு. பெரிய 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 வீடாக கட்டணுமா? ஏயா, கீழே உட்காந்துருக்கலாம்ல. கீழே ஒரு கோயில் இருக்காம்ல உனக்கு, அங்கே இருக்கலாம்ல. நீ வாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டா எப்படியா நாங்கள் உட்கார்றது? மேலே வர்றது எப்படியா? போய் கீழே இருந்து பார்க்குறதுக்கு இந்த மலை மேலே அந்த கோயில் இருக்குமா தெரிஞ்சு. ஆனால் பக்கத்துல இருந்து பார்த்தா இதுதான் தெரியுது, கோயிலை காணும். முருகன் தான் மலையை ஏறி உட்காந்தாருன்னா உனக்கு என்ன நோக்காடு? நீ ஏன் மேலே உட்காந்த? மனுஷன் கொழுப்பு தானே, ஏற முடியலன்னா கீழே கிடக்கணும். அவரு காத்தோட்டமா உட்காந்துட்டு மேல வந்திருக்காராம். இவன் அங்க வந்து நின்றுக்கிட்டு அவரை திட்டுறான். இங்க ஒரு பச்சை புள்ள இது ஏறி வந்திருக்குது இவ்வளவு பெரிய மலைய. பிரேமே கால் வலிக்க அப்படி இங்க வா. கை 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 விடு, கை விடு, கை குத்துரு. மேல வந்துட்டே கையை கொடுத்து இது 4 காலையும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து வா வா. யாரா சித்ராவா கொக்காவா? யாருகிட்ட? ஆனால் இதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ள விட்ட கண்ணீர் இருக்கே கடவுளே. 3 வீடு கட்டிட்டான். 3 வீடு கட்டானா?
இப்போ இங்கே போயிட்டுனா அவ்வளோதான். பக்கம் தான் சித்ரா, எல்லாமே அடுத்தது பக்கம் தான் சித்ரா. இப்போ தான் இவருக்கு வந்து கட்டில் வச்சுருக்கேன். யோ கொஞ்சம் கீழே இறங்கி உட்காரியா, மலை மேலே உட்காந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் ஏறி ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸும் இந்த ஆஃப் ரோடும் வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஏதோ கல் மாதிரி மறைச்சி வச்சுருக்காங்க. இது மேலே போகிறது. இது கீழே இருந்தே படிக்கட்டி மூலமாக மேலே வரலாம். இதா? இது ஆமாம், இது வந்து மேலே போகிற வழி. இது நல்லா உட்காந்துக்கலாம் அந்த இடத்துல. ஐயா கால் சுடுது, அங்கே போ, அப்பாடா போ. ஸ்டெப்ஸும் அப்படி தாங்க இருக்குது. ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது? இதுதான் ஸ்டெப்ஸ். கொஞ்சம் அங்கங்கே ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது, அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், உட்காந்து கீழே உட்காந்து. பழங்காலத்தில் நான் சொன்னல கோட்டைகள் மாதிரி இருந்ததுக்கு சான்றுகள் இருக்குது அப்படின்னு. கோட்டையோட நுழைவாயில் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் நம்ம அப்படி போனால் காட்டலாம். கால் ரெண்டு கடை கடை ஆடுது. வேண்டாம். நான் பக்கத்தில் போய் காமிச்சு வர சொல்கிறேன் பாருங்கள். போ லே, பார்த்து பொறுமையாக சேஃபாக போ. எதுக்குல கல் கட்டியிருக்காங்க பாரு. சொல்லுங்க. அதான் அந்த காலத்து இது ஏதோ ஒரு கோயிலா வீடா என்னமோ ஒன்று இருந்திருக்கு. பெரிய கல் வச்சு அருமையாக கட்டியிருக்காங்க. அப்படியா? எட்டி பார்க்கமாப்பில் உள்ள இல்லை. ஆமாம், இது ஃபுல்லாக ஒரு காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்ட் சுவரா? லைனில் அப்படியே மேலே அந்த சைடு போகுது. அப்போ அந்த காலத்தில் இந்த கோயில் பெரிய லெவலில் இருந்திருக்குமோ? இல்லை, செழிப்பாக தான் இருந்திருக்கும் போல். அங்கே தெரியுது கோபுரம், அங்கே போனோம். பார்த்தா கீழே தெரியுது. படிக்கட்டு நீல எங்கடா? இது மேலே போகிற படிக்கட்டு, இது கீழே இருந்து மேலே வர படிக்கட்டு. படி போட்டவங்களுக்கு இதில் என்னடா வாங்க. இப்படி வர்ற வழியில் அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி இருக்குது, அந்த காலத்து கோட்டை போல். எங்கே வரு அவ்வளோ தூரம் சுற்றி இருக்கும். சட்டை வேண்ட பாடுறா. அது போய் விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஆஃப், அதுக்கு மேலே இது கிடையாதா? ஸ்டெப்ஸ் கிடையாதா? அதில் உட்காரு கடை இருக்கா? ஒரு கேங் மேலே போகிறானுங்க, நம்மளும் மேலே போய் பார்ப்போம். ஒவ்வொரு கல்லுலையுமே இந்த விநியோகஸ்தர்கள் பேர் போல் யார் யார் என்னென்ன கொடுத்தா அப்படின்றது. ராமகிரின்னு ஒரு கோவில் நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அங்கேயுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இருந்தது. 4 காலம் நடக்கணுமா? ஆ, 4 காலா? ஆமாம், அதான் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க பெருசாக. இதெல்லாமே செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது ரொம்ப ரிஸ்க்காக போகும் போலையே, ஏற முடியலடா. எந்த பக்கம் போகுது? என்னடா 1001 கார்த்தி மாதிரி ஆக்கிடுவீங்க போலையடா. ஆ, ஆமாம், பேரில் எழுதி வச்சிருக்காங்க. பாண்டி இது ரொம்ப ஸ்லோப்பாகிடுது. ஆ இதான் ஃபஸ்ட் டைமு. ஆ, இந்த ஒருத்தர் 4 காலில் ஏறிக்கிட்டு இருக்கான். ஆ ஆ, வந்துருச்சா? வந்துருச்சா? ஆ, நீ கொஞ்சம் வாயேன். அவன் மேலே போயிட்டான். வாயன்னு கூப்பிட்டா கூட கேட்க மாட்டான். இது போல் அவன் ஓடிட்டான். எப்பா கோயில் பேர் தவளகிரீஸ்வரர். இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் மலை கிடையாது. ஆ, இதுதான் மலை. இப்படி ஏற போறதா மலை. இப்போ ஏற போகிறதானா? இப்ப நீ ஏற போறதா மலை. இதுக்கு அப்புறம் கைப்பிடி இருக்கு. அதான் தவளகிரியாடா. அதான் தவழ்றலடா. இங்கே வாடா. ஏ பாண்டி, ஏ வேண்டாம், நான் வரேன். டேய், நான் வரேன், நீ போ. மச்சான், பாரு 4 காலம் நடக்கணும். ஆ, கேமரா வாங்கிக்கிறேன்.
ரொம்ப பொறுமை இருக்கணுங்க. இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும், எனர்ஜி நல்லா இருக்கணும். ஒரு காட்டு துளசி கிடக்குது, ரொம்ப எனர்ஜி இருக்கணும். என்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெயில் டைமில் ஏறணும்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க. சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்துடலாம், எம்மாடி திரும்பி பார்த்துனா அள்ளு விடுறா. மேலே தண்ணி இருக்கா பாருங்க. முதல்ல அவ்வளோ தூரம் பொறுமையாக ஏறி வந்துட்டேன். இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்குங்க. தவளகிரீஸ்வரரே, தவளை வச்சுட்டியே ஐயா. இந்த மலையை எனக்கு ரெஃபர் பண்ணது ஒரு தாய்க்குளம், ஆனந்தின்னு ஒரு தாய்க்குளம். அவங்களோட நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அவங்க தான் இந்த மலைக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் இப்படிலாம் இருக்குன்னு தாய்க்குளம் சொல்லாமல் விட்டுட்டீங்களே. தவுண்டு போகணும். எத்தனை நேரம் தான் சொல்கிறது, தவளகிரி மலை தவுண்டு போகணும்னு. தாவுடா தாவு செவ்வாடா. டேய் இதெல்லாம் இப்படி ஏறுது. அப்பா டேய் அங்க கீழே பாடுறா. கார் ஏன் எங்க நிக்குது பாடுறா காரு. டேய் தண்ணி இருக்கா? இப்படியா? தண்ணி இருக்கா பாருங்கடா. மேலே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு சத்தியமாக வாங்க முடியாது. சத்தியமாக முடியாது, தூக்கி தான் இருக்கணும். வாங்கோல் மைக் ஏன்டா இருக்குடே, இவ்வளோ ஹைட்டுக்கு வராதுல்ல என்ன? பா டேய் அவன் நிற்க சொல்கிறா. கேமரா மைக் ஏன்ட்டு இருக்கு? கொகை மாதிரி இருக்குடா. நீதான்டா கஷ்டமே. கொகை மாதிரி போகணும்னு சொன்னாங்க. மேலே போயிரு நீ. இதுக்கு மேலே கைப்பிடிச்சு போகிறதுக்கு கம்பிகள் வச்சுருக்காங்க, இரும்பு கம்பிகள் வச்சுருக்காங்க. நிதானமாக பொறுமையாக ஏறணும் அப்படின்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் படப்படன்னு இருக்கு, நுரையீரெல்லாம் ட்ரை ஆகி போயிடுச்சு. இல்லை இதையாடா படிக்கட்டுன்னு சொன்னீங்க? இது என்னது? தண்ணி பைப்பா?
தண்ணி வருதா மகரி உச்சான் போய் வருதா? நீ ஏற போகிறது வந்து கிரிட்டிக்கலு. இந்த மேலே பாருங்க, பார்க்கும்போதே ஒரு மாதிரி வந்துட்டேன். என்னத்த பேச உட்காந்துட்டு உள்ள வழியா போறது, பாறைக்கு உள்ள வழியா போறது இது. கோபரே, அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏறுறது. அது இது 2 குகை வழியாக போகிறது. இங்கே ஒரு மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, விளக்குறதுக்கு இடம் இருக்குது. அது ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். இந்த போர்டில் வந்து இந்த யூடியூப் சேனலோட நேம் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 வழி போகும். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறுறது. குகை போகலாம், வா வா. வாரீரோ போலாம். பா குகைன்னாங்க, குகை எப்படி இருக்கு பாரு டேய். எப்படி இருக்கு இங்கே வாரு, வேற லெவலு. வாங்க குகைன்னாங்க. என்ன தம்பி காவலா வாட்ச்மேனா? அங்கே அங்கே பாரு, அங்கே ஒரு இது இருக்குது பாரு, வாசச்சவர் இருக்குது பாரு. ஏதோ ஒரு மன்னன் இதை வந்து கோட்டையாக யூஸ் பண்ணியிருப்பான் போலடா. இல்லை கோயில் கட்டுறதுக்காக பண்ணாங்களா இல்லை அவங்க தான் அரைச்ச உள்ள கிடந்தாங்களா தெரியல. சரி வா. இப்போ வந்து சொல்லல எவ்வளோ பர்சன்டேஜ் மழை ஏறி இருக்குன்னு தெரியல. சொல்ல போனால் அதுதான், எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு தெரியல, இன்னும் எவ்வளோ ஏறணும்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம். ஏசி போடாம ஏசி உள்ள இருக்கு. அப்படியா? போலாம் கொஞ்சம் மேலே வைக்கலாம் போங்க. ஏசி போடாத ஏசியா? போலாமா? ஸோ அப்பா இவ்வளோ நேரம் ஏறி வந்ததுக்கு இங்கே நான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க. பாறையை தொட்டாலே ஜில்லுன்னு இருக்கு. அதெல்லாம் பாத்தியா, இதை பாத்தியா? என்னடா இது 2 சொருகல்ல தான் நிக்கிறாங்க எல்லாம். சொருகல்ல நிக்குதுல இதை போயிடலாமா? ஓடிடு. இங்க பாரு, இந்த ஒரு பாறை தான். ஒரு பாறையில தான் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவ்வளவுதான் பாரு, இந்த ஒரு பாரு பாரு எப்படி இருக்கு. லட்சுமணா இங்க பாறையை பாடுறா டேய். ஆனா வாசல பாரு, அதுக்கே ஒரு கல்லு வச்சு பூசி ஒரு நொடி ஒரு இதுல தான் நிக்குது. ஒரு துணுக்குல தாங்க நிக்குது. லைட்டா ஒரு பாறை விலகுனா கூட எப்பா போங்கப்பா. இந்த பாரு கேட்டு போட்டிருக்காங்கடா இங்க. அங்க பாத்தியா அந்த கேட்டு கிடக்கு வெளியே. கேட்டு போட்டிருக்காங்க. எங்க இருக்கு கேட்டு? வெளியே கிடக்குல ஒண்ணு போடுகிட்ட. இந்த கேட்டு தானது. போப்பா. சரியான ஜில்லுன்னு இருக்குப்பா. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. போங்கடா. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இந்த உண்மையிலேயே 1001 படத்தை பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்பா ஆடு ஏறு. இந்த மலையை சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. டேய் பாத்து வா, மேல தலை இடிச்சுக்க போகுது. தலை இடிச்சுக்க போகுது. எப்பா இங்க தாங்க கொஞ்சம் கால் நடுக்கம், நுரையீரல் ட்ரைனஸு, இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இங்கே எனக்கு. போடாடி என்னடா குகை முடிஞ்சிச்சு பார்த்து அங்கே பாடுறா. என்னடா போலாமா? லுங்கிய கட்டு. சரியான ஜில்லுனஸ். இங்க வாங்க, நான் அக்கி போட்டு ஆடி பண்ணி இதெல்லாம் இறங்கணுமாடா? கீழே காமிக்கிட்டா பேசுங்க. கீழே பார்த்தா மேலே ஏற முடியாதுடா. கீழே பார்க்காதடா டேய். போலாம். கோயில் வந்துருச்சுடா. அனைத்தும் ஏறுமுகமாவே இருந்தால் இறங்கு முகம் எங்கே? இறங்குறதுக்கு வழிதான் எங்கே? எப்பா எங்கெங்கேயோ ரோப்பு கார் விடுறீங்களே. எப்பா அரசாங்க அதிகாரிகளே, அறநிலையத்துறை அதிகாரிகளே, அதுக்கப்புறம் யாருப்பா தொல்லியல் துறை அதிகாரிகளே, இங்க விட்டா காசு உங்க ஐயாவை கொடுப்பாரு. எங்கெங்கேயோ ரோப் கார் விடுறீங்க. இங்கே ஒரு ரோப் கார் விட்டா என்ன? ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அங்க பாரு, அங்க ஒருத்தர் லவ் சீன்ல போட்டு எழுதி வச்சுட்டு வந்திருக்கான் பாறையில. எங்க ஆம்பளா தெரியலையே, ஒரு குரங்கு பயிலாம் இருப்பாங்க போல. லவ்னு எழுதி வச்சிருக்காங்க எங்கிட்ட பார்த்தாலும். நீ கை வச்ச நேரத்துல தீ மட்டும் தெரியுது பாரு.
அது பாரதியா இருக்குமா? நீ கை வச்சிருக்க இந்த எழுதிருக்காங்க வர்றா ஆமா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து செதுக்கிருப்பான்னு நினைக்கிறேன். செதுக்கியிருக்கான். லவ் பண்ண மச்சான் பார்வதி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான சந்தோஷம் தான். இல்லை நம்மளுக்கு குடிக்க தண்ணி தேவைப்படுதுலப்பா. குடிச்சுதான் பா. தண்ணி தாமா இருக்கு. தண்ணி தேடிக்க இருக்கவங்க போலாமா? அப்பா இவ்வளோ நேரம் ஏறி வந்ததுக்கு இங்கே நான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க. பாறையை தொட்டாலே ஜில்லுன்னு இருக்கு. அதெல்லாம் பாத்தியா? இதை பாத்தியா? என்னடா இது ரெண்டு சொருகல்ல தான் நிக்கிறாங்க எல்லாம். ஒருவரெல்லாம் நிக்கிறதுல ஐயா, அம்மா. இதை போயிடலாமா? ஓடிடு. இங்க பாரு, இந்த ஒரு பாறை தான். ஆ இங்க பாரு, ஒரு பாறையில தான் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நல்லா கவராத எல்லாமே. லட்சுமணா இவ்வளவுதான் பாரு, இந்த ஒரு பாரு பாரு எப்படி இருக்கு பாரு. லட்சுமணா இங்கே பாறையை பாடுறா டேய். ஆனா வாசல பாரு, அதுக்கே ஒரு கல்லு வச்சு பூசி மச்சான் ஒரு நொடி ஒரு இதுல தான் நிக்குது. ஒரு துணுக்கில் தாங்க நிற்கிது. லைட்டாக ஒரு பாறை விலகுனா கூட எப்பா போங்கப்பா. இந்த பாரு கேட்டு போட்டிருக்காங்கடா இங்கே. இங்கே பார்த்தியா? அந்த கேட்டு கிடக்கு வெளியே. கேட்டு போட்டிருக்காங்க. எங்கே இடம் கேட்டு? வெளியே கிடக்குல ஒண்ணு போடுகிட்ட. வா இந்த கேட்டு தானே போப்பா. சரியான ஜில்லுன்னு இருக்குப்பா. சம்மதியில் இருக்கு போங்கடா. செம்ம ஜில்னஸ் இருக்கு. இந்த உண்மையிலேயே 1001 படத்தை பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்பா ஆடு ஏற இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. டேய் பார்த்து வா, மேலே தலை இடிச்சுக்க போகுது. தலை இடிச்சுக்க போகுது. எப்பா இங்கே தாங்க கொஞ்சம் கால் நடுக்கம், நுரையீரல் ட்ரைனஸு, இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இங்கே எனக்கு. போடாடி. என்னடா கோதை முடிஞ்சிச்சு பார்த்து அங்கே பாடுறா. என்னடா போலாமா? லுங்கிய கட்டு. சரியான ஜில்னஸ். இங்க வாங்க, நான் அக்கி பத்தி நாடி பத்தி இதெல்லாம் இறங்கணுமால? மச்சான் கீழே காமிக்கிட்டா. பேசுங்களா? பேசுங்க. கீழே பார்த்தா மேலே ஏற முடியாதுடா. கீழே பார்க்காதடா டேய். போலாம் போலாம். கோயில் வந்துருச்சுடா. அனைத்தும் ஏறுமுகமாவே இருந்தால் இறங்கு முகம் எங்கே? இறங்குறதுக்கு வழிதான் எங்கே? எப்பா எங்கெங்கேயோ ரோப்பு கார் விடுறீங்களே. எப்பா அரசாங்க அதிகாரிகளே, அறநிலையத்துறை அதிகாரிகளே, அதுக்கப்புறம் யாருப்பா தொல்லியல் துறை அதிகாரிகளே, இங்க விட்டா காசு உங்க ஐயாவை கொடுப்பாரு. எங்கெங்கேயோ ரோப் கார் விடுறீங்க. இங்கே ஒரு ரோப் கார் விட்டா என்ன? ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அங்க பாரு, அங்க ஒருத்தர் லவ் சீன்ல போட்டு எழுதி வச்சுட்டு வந்திருக்கான் பாரு பாறையில. ஆமாடா தெரியலையே. ஒரு குரங்கு பயிலாம் இருப்பாங்க போல. லவ்னு எழுதி வச்சிருக்காங்க எங்கிட்ட பார்த்தாலும். நீ கை வச்சிருந்த இடத்துல தீ மட்டும் தெரியுது பாரு. அது பாரதியா இருக்குமா? நீ கை வச்சிருக்க இந்த எழுதிருக்காங்க வர்றா. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து செதுக்கிருப்பான்னு நினைக்கிறேன். செதுக்கியிருக்கான். லவ் பண்ண பார்வதி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான சந்தோஷம் தான். இல்லை நம்மளுக்கு குடிக்க தண்ணி தேவைப்படுதுலப்பா. குடிச்சுதான் தண்ணி தாமா இருக்கு. தண்ணி தேடிக்க இருக்கவங்க என்ன பண்றது சொல்லு? தண்ணி காலியாகி போச்சு. கீழே பார்த்தா காலை ஆடுதுடா. பத்தாடி. அதாவது இப்படியே இருக்கணும், எல்சி அப்படியே இருக்கணும். பொறுமையாவா பொறுமையாவா பொறுமையாவா. நல்ல வேலை என் வீட்டுக்காரி கீழே விட்டு வந்துட்டோம். என்ன கார் சோப்பு டப்பா மாதிரி தெரியுது. டப்பா மாதிரி தான் போகுது. ஆமா மச்சான், அங்க ஒருத்தன் எப்படி போனா அது தெரியல. நிறைய எழுதிருக்கான். வாய்ப்பே இல்லை. அப்படி ரவி லவ் லாரியா? லாரி தானே எழுதியிருக்கான் அவன். என்னமோ எருமைக்கு பாருங்க. கலாவதியா இல்லையே. ரவி லவ் லாரி தானே எழுதியிருக்கான். முன்னாடி ஒரு எழுத்து இருக்கு, அதான் அழிஞ்சிருச்சு. இந்த இங்கிட்டு ஒரு இருக்கான் பாரு, ரகுநாதன் பங்குரு. இந்த கோயிலுக்குள்ளயா? டேய் இதை ஏறி வர்றதுக்கே எனக்கு காலு எல்லாம் ஆடி போயிருச்சு. படிக்கட்டு அவங்க எங்கனாலும் வைக்க தானே செய்வாங்க. சும்மா இது அதான் அந்த கேட்டு, அந்த கம்பி கேட்டு ஸ்ட்ரெச். ஆமா கேட்டிருக்கு. அந்த கேட்டு வழியா வந்து இப்படி ஏறணும். கம்பி கேட்டிருக்கா? இதே மாதிரி கம்பி அங்கிட்டு இருக்கு மச்சான். மச்சான் இந்த பாறைக்கு இந்த கோகுல வந்தோம்ல, அது போக இன்னொரு வழி இருக்குங்க. அவனுக்கு கதவு இருக்கு. இந்த இரு வரேன். ஆனா அந்த பேக் நான் கொடுத்துறேன். தம்பி மெயின் பாதை அதுதான், இது குறுக்கு பாதை. இது இறங்குற வழியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா.
கேக்குதா? இறங்குற வழியெல்லாம் கிடையாது, குறுக்கு பாதை. நீ இழுத்துட்டு போறப்படாத. ஆமாடா இங்கே ஒரு பாதை போகுது. இதை யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட், அதை போட்டுருக்காங்க. ஏதோ வழி பயன்படுத்திருக்காங்க. இங்கே பாரு. இங்கே ஒரு வழி இருக்கு. டேய், இது பழைய பாதை, அது புது பாதை நான் சொல்றேன். ஆனால் இது கோயில் மேல போறதா? இங்க ஒரு கேட் இருக்கு. இந்த ஒரு கேட் இருக்கு பாருங்க. இல்லையா ஆமாடா இங்கே ஒரு ஏதோ கேட் இருக்குடா. எப்படா டேய் போயிட முடியுவா? ஏய் வரும்போது எடுத்துக்கலாமா? அங்க கோயிலாடா இருக்கு. ஓ மச்சான், இது படிக்கட்டு தான் மச்சான். நம்ம அந்த சுத்தி வந்தோம்ல சுத்தி மச்சான். எப்பா அந்த வழி இப்படி வந்து இப்படி போறோம். அப்பா சாமிகளா, ஆ இங்க பாருங்கப்பா, கொஞ்சம் சரிவிலே நிக்குதுப்பா. இது பாதை இல்லப்பா, தடை செய்யப்பட்ட பகுதிப்பா. படுவாதீங்களா? டேய் இங்கே காட்டு. கொல்லப்பாங்களே. ஆமாடா. யாரும் பாவிகளா சொல்ல வெயிட் வேற உடம்பு. தடை செய்யப்பட்ட பகுதியா? கல் சரி நிக்கல நீ. ஆ கல் சரி நிக்கி. அதுதான் பாதை, இது இல்லடா. அப்படியா? டேய் டேய் நீ எங்கேயும் நில்றா. அவனே ஆ ஓவரால வாங்க. அந்த அண்ணா கீழ இறங்க. இங்க ரிவ்யூ கேளுங்க. இறங்குறதா பிரச்சனை. இறங்குற தலைவா இதுதான் வழியா உண்மையிலேயே? இதுதான் வழி. 3 வழி இருக்கு ஐயா. இது ஒண்ணு, அந்த பக்கம் 2 இருக்கு. பட் இதான் கொஞ்சம் பெட்டர். இதான் பெட்டர்ங்கறீங்க. இத விட செங்குத்தா இருக்கு அந்த பக்கம் இருக்கிறதுலாம். எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த பக்கம் ஒரு படி வந்துச்சு இல்ல? ஆமா. அந்த பக்கமா இருக்கு. நீங்க போறது இப்ப இந்த பக்கம் தான் இருக்கு. இப்படியே போறீங்க. ஏன் அந்த பக்கம் இறங்கி எப்படி இருந்துச்சு? இது இறங்குறது ரொம்ப சிரமம் போலயே. படி இருக்கா? மச்சான் இறக்க மாட்டோம். ஐயா இது இறங்கிட்டா இருக்குல, ஈஸியா போயிடலாம் ஐயா. அது போகும்போது அப்படி இறங்கி எம்மாடி. ஏய் எல்லாம் வந்து பண்ண தலைவா இதில் எப்படி இறங்குவீங்க நீங்கள் இப்போ இதில்? இறங்கும்போது காசு பாரு. ஆ அதுதான் டாஸ்க் இப்போ இருக்குது. இருங்க தலைவா, நான் உங்களை கவர் பண்ணுறேன் பாருங்க தலைவா. அண்ணாங்க ஆல்ரெடி மேல வந்திருக்காங்க. ஆ வா வா இப்போ பாரு. போங்க தலைவா. இங்க தண்ணி. ஐயா நீ வந்து போயிட்ட. அவர் போன பார்வை பாத்தீங்களா? ப்ரோ என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குறீங்க? வேற லெவலு. பல தடவை வந்திருப்பீங்க போலயே. ஆ ஐயோ அந்த ஷோ இருக்கும். ப்ரோ பார்த்து பார்த்து பொறுமையாக போங்க ப்ரோ. இப்போ இவங்க கீழே போகிறாங்க, நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வியூவை பாருங்க. ஆக்சுவலாக வியூவை பாருன்னு கீழே இறங்குறது எப்படின்னு தெரில. எப்படி கீழே இறங்க போகிறேன்னு தெரிலங்க. பஸ்ஸே சின்ன பொம்மை மாதிரி தெரியுதுங்க. அப்பா இதுதாங்க இந்த கோவில். தவளகிரீஸ்வரர், வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் கோவில் இதுதான். அது ஆமாம் இப்போ கட்டியிருக்காங்க. ஏதாவது தண்ணின்னு இருக்கா பாரா குடிக்க. கோவில் மேலே தண்ணி கிடையவே கிடையாது. தண்ணி இருக்குன்னு மட்டும் நம்பி வந்துடாதீங்க. தண்ணி தொட்டி தான், ஆனால் தண்ணி கிடையாது. இந்த சிவனும் இப்போ வச்சதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, வெறும் காஞ்சி போய் ஆ கிடக்கு. காஞ்சி போய் கிடக்கு. ஆனால் இது ரொம்ப தப்புங்க. இவ்வளோ பெரிய கோவிலில் தண்ணி கூட இல்லாமல் வச்சுருக்காங்க. மேலே பக்தர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிரமங்க. இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு கோயில் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உள்ளே போயிட்டு கோயில்களை பார்க்கலாம் என்னென்ன கோவில் இருக்குன்னு. அப்பா நல்லா காத்தோட்டமாக இருக்காப்பா. ஜில்னஸ் இருக்கா? ஏண்டா ஆடு இல்லை வேறு ஏதோ உயிரினம் வந்திருக்குன்னா இந்த அடக்கு ஒரு ஆடு. ஆடு பொட்டையாடா பாடுறா, பால் பிச்சா குடிப்போம். தண்ணி தாங்க நிற்க மாட்டேங்குது. இங்கே நேரா போ. தம்பி இங்க வா. என்ன கோயில் பாது? முருகர் இருக்காரு. வள்ளி லாஸ்ட்ல இருக்காரு. முருகர் தெய்வானி லாஸ்ட்டில் இருக்கார். அந்த காலத்து சிலைடா. ஆமாடா பின்னாடி இருக்காரு. அந்த காலத்து சிலைகள். கதவை பாரு எப்படி இருக்குன்னு. கதவு. இந்த முருகரை பார்த்துட்டு அப்படியே போனோம் அப்படின்னா அண்ணாமலையார். இங்கேயும் ஏதோ இருந்திருக்கா என்னன்னு தெரியல. இந்த வேலைகள் நடந்திருக்கான்னு தெரியல. இங்கே அண்ணாமலையாரா? எப்பா இது தண்ணியான்னு பாருங்க பாது. என்னன்னு பாருங்க பாது கேள. ஆ கலரே சரியில்லை. இங்கே ஒரு லிங்கம், நல்ல பெரிய ஆவுடையோட ஒரு லிங்கம் இருக்குது. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாளா அவங்களோட சன்னதி இருக்குது. எவ்வளோ பெரிய லிங்கம் பாரு. சரியான ஆவுடையோட ஒரு லிங்கம். ஒரே கல்ல செஞ்சுக்கிட்டாங்க, அதை கவனிச்சியா? ஒரே கல்லு தான். ஒரே கல்லா? இல்லை லிங்கம் தனித்தனியாக தான் செதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒரே கல்ல தான் இருக்கு. இந்த லிங்கம் ஒரே கல்லில் செதுக்கினதா இல்லை வந்து தனித்தனியாக அப்படின்றத யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பின்னாடி செவுரு இடிஞ்சிருக்கு. அம்மனும் ஒரே சிலை தான். அம்மனும் ஒரே அம்மன்
கீழே உள்ளது வேறன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே வேறு மேலே வேறு. நல்லா இருக்கு கடவுளே. சரி வாங்க போ, மேலே போய் பார்ப்போம். மேலே விநாயகர் சிலை இருக்கும்னு நினைக்கிறேன். வாடா அவனைங்க. அவனுங்கடா மேலே வந்துட்டியா? சைடில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், வியூ வந்து தரமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறத விட நான் அங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்த வழிங்க, வந்த வழி அங்கே இருக்கு பாருங்க. அந்த குளத்தில் போய் பார்த்தோம், அப்படியே மேலே ஏறி இப்படி இப்படி வந்திருக்கோம். எப்போ அந்த இடத்துல நின்றும் கரெக்டாக, அங்கெல்லாம் நின்றும் அந்த போஸ்ட் கம்பத்துலாம் நின்றும் கரெக்டாக. போஸ்ட் எங்கே தெரியுது? ஆமாடா, அங்கெல்லாம் நின்றுங்க. ஆமாம், அங்கே நின்று தான் நம்ம இங்கே பார்த்தோம் மேலே. அப்படியே சைடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேர்ன்னு இருக்குது. நல்லா கேட்டு போட்டிருக்காங்க, எவனும் அங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சுனை இருக்குது, சுனையிலையுமே தண்ணி நல்லா இல்லை. ஆமாம், மேலேயாவது தண்ணி கொண்டு வந்துருக்கலாம். அந்த தண்ணி தொட்டிலேருந்து பைப்பு கீழே போகுதுங்க, ஆனால் தண்ணி இல்லை. இந்த தண்ணி தொட்டியில் தண்ணி இல்லை. ஏன் இப்படி பராமரிக்கிறாங்கன்னே தெரியல, ரொம்ப இதாக பராமரிக்கிறாங்க. இப்போ வந்து மேலே போகலாம். மேலேயும் கோவில் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு குன்று, இது ஒரு குன்று. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இது வந்து மேலே ஒரு பாறை மாதிரி குன்றுனா, இதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு குன்று, இது மேலேயும் கோவில் இருக்குது. மேலே போகலாம். அப்பா, அருள்மிகு தவளகிரீஸ்வரர் இங்கே தாங்க இருக்கார். அவர் தவளகிரீஸ்வரர். முன்னாடி நந்தி சிலை, பின்னாடி கோவில் எப்போதுமே திறந்து தான் இருக்குது. மேலே ஏறி பார்க்கலாம். அவருக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அருள்மிகு பருவத வதனி, இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது. அழகு அம்சமாக அம்மன் சிலை கலைநயத்தோட பக்தி பரவசத்தோடு இருக்குது. வந்ததுக்கு தண்ணி தாங்க முடியல, தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன். இப்போ அப்படியே மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு அப்படின்னு. மேலே போகலாம். இங்கே தாங்க தவளகிரீஸ்வரர் இருக்கார். இப்போ கோயில் பூசாரியா நீங்கள்? கோயில் பூசாரியா? இல்லை பாண்டி, லைட்டை பிடிச்சிக்கிறியா? சரி, எப்போ சிவனை வேண்டிட்டு வரேன்ப்பா. லைட்டை பிடிச்சிக்கிறியா? இதுதாங்க தவளகிரீஸ்வரர். படிச்சு நாசம் பண்ணியிருக்கானுங்களே, இவர் தான். பாறை கிடையாது, தெரியுது. செங்கல் இது ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இது பிள்ளையார் கோயில். இதுதான் தவளகிரீஸ்வரர். இங்கே வந்து குன்று மேலே தான் இருக்கார். சரிங்களா? ஸோ கடவுளை பார்த்தே ஆகணும், மன தைரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா தாராளமாக வாங்க. இந்த இதுலேயுமே கல்வெட்டுகள்லாம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் கல்வெட்டுகள் கொஞ்சம் இருக்குது. கோவில் என்னையை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். துளியும் பராமரிப்பு இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு மேலே வர்றவங்களுக்கு மேலே தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி இல்லை. புராதன சின்னங்கள்னு இதை எடுத்துக்கிட்டால் கூட நல்லா பராமரிக்கணும், பராமரிக்காமல் இருக்கிறாங்க. மக்களோட கூட்டமும் இங்கே மக்களோட வரத்தும் கம்மியாக தான் இருக்குது. நான் இவ்வளோ பெரிய ஹில்ஸை ஏறி சிரமப்படணுன்றதுக்காக மக்கள் வரல என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ஆன்மீக தலமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வித் அட்வென்ச்சரோட தவளகிரி மலைக்கு நீங்கள் வரலாம். வெண்குன்றத்தில் இருக்கிற தவளகிரீஸ்வரரை வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ கீழே இறங்கி போக போகிறோம். கீழே இறங்கி போகிறது தான் சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்க போகுது. கீழே இறங்கி போகிறத பார்க்கலாம்.